ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி ஈவன் நீங்கள் ஒரு சுடு சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5, 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட 2 பூண்டு பல் நான் எடுத்திருக்கேன். பூண்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 5லேருந்து 10 எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஓரளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு வறுபட்டதோட இதில் நான் ஒரு 1/2 கப்புக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தேங்காவையும் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காவோட ஈரப்பதம்லாம் போயிடுச்சு, எனக்கு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்து ஒரு ஓரமாக நான் ஆற வச்சிடுறேன். இப்போது அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நான் அன்றைக்கி ஒரு 1 கப்புக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். நம்ம கேரட் சேர்த்து இந்த பொடி செய்ய போகிறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வரமிளகா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு காரம் அதிகமாகும்போது அந்த இனிப்பு டேஸ்ட்டு ரொம்ப தெரியாது. இப்போது இதே இந்த பேனில் நல்லா வச்சு நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரும். நான் போட்ட 1 கப் அந்த கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கையில் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே வறுபடணும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ அதே பேன்லேயே நான் அன்னைக்கு ஒரு 1/4 கப் போல் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை இப்போ அதே எண்ணெயிலேயே லைட்டாக இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த எல்லா மசாலாவையும் இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் நல்லா ஒரு சுடு சாதத்தோடு வச்சு அதில் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நான் அன்றைக்கி இதை நல்லா ஒரு சூடான சாதத்தோடு வச்சு தான் சாப்பிட போகிறேன். இது மேலே நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிட போகிறேன். ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.